வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாத எரிச்சல், குதிகால் வலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதத்தை வந்து எரியுது பாருங்கள், திகு திகு திகுன்னு எரியும். அதான் பாத எரிச்சல்ங்கிறது. அப்புறம் குதிகால் வலி, வெட்டுக்குன்னு கடிக்கும். அப்படியே என்னமோ சிரங்கு இருக்கிறது மாதிரியும் கட்டிக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து வாயுது மிரல வடிக்கிறது. இதுக்கு வந்து நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இது தாங்க அது எருக்க. சாலை ஓரங்கள்லாம் நிறையா இருக்கும் பார்த்திங்கன்னா. இது எப்போதுமே இருக்கும். இந்த நேரத்தில் தான் இருக்கும், இந்த நேரத்தில் இருக்காதுன்னு கிடையாது. இது ஆடு மாடு வந்து லேசாக கடிக்கும், அவ்வளோதான். மறுபடியும் திங்காது, பால் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வாடையாகவும் அடிக்கும் அப்படின்னு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பழுப்பு, அதாவது இந்த எருக்கம் பழுப்பை பறிச்சுக்கிட்டு வந்து புது கல்லாக இருக்கணும், செங்கல். அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வந்து நல்லா தொடச்சி விட்டு நல்லா பழுக்க வைக்கணும். அடுப்பில் போட்டு ராட்டி போட்டு பழுக்க வைக்கணும். சும்மா நெருப்பில் திணிச்சோம் பழுத்து போயிட்டு அப்படிங்கிற ஒரு ராட்டியாக இருக்கணும். ராட்டியில் போட்டு பழுக்க வச்சு அந்த கல்லை எடுத்து வச்சு இந்த 5 இலை இருக்குது பார்த்திங்களா, 5 இலையும் ஒரு இலையாக குப்பரை வச்சு அந்த இலை மேலே அந்த காலை தூக்கி வைக்கணும். காலை தூக்கி வச்சோம்னா அந்த குதிகால் எரிச்சல், அந்த குதிகால் வலி எல்லாம் முழுமையாக சரியாகணும். 5 நாளைக்கு செய்யணும், இல்லைன்னா 7 நாளைக்கு செய்யணும். ஒரு 2 நாள் செஞ்சோம், 3 நாள் செஞ்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. 5 நாளைக்கு தொடர்ந்து அது மாதிரியே 5 இலை வச்சு பழுக்க வச்சு அந்த காலை வச்சு வெதுப்பாக வச்சு எடுத்தோம்னாக்கா முழுமையாக குதிகால் வலி, பாத எரிச்சல் முழுமையாக குணமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முழங்கால் வலி இருக்குது பார்த்திங்களா, முழங்கால் வலிக்கு வந்து இதை வந்து ஒடிச்சு நல்லா அந்த முட்டு உச்சலாக காயம் இருந்தாலும், அதாவது சிரங்கு இருக்குது பாருங்கள், சிரங்கு, அந்த கட்டி சிரங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டி சிரங்குகளுக்கு இந்த பாலை ஒடித்து 4 பக்கம் போட்டு வந்தால் அப்படியே பிசுன்னு பிடிச்சிக்கிட்டு 3 நாள் 2 நாளையில் அந்த அந்த சிரங்கு, கட்டி சிரங்கு வந்து உடச்சிக்கி அப்படியே ஆணி சதையோடு பிடுங்கிக்கிட்டு வெளியே வந்துடும். இந்த எருக்கம்பால் அடித்து போட்டால் நீங்களும் அந்த எருக்கம்பால் அடித்து போட்டு பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.